கவுண்டமணி ரசிகர்கள், இன்னொரு பக்கம் வடிவேலு இவருடைய ரசிகர்கள். ஆரம்பிக்கலாமா? வடிவேலு தரப்புல இருக்கக்கூடியவங்க அவருடைய பெஸ்ட் டயலாக் என்ன டயலாக் தெரியுமா இது அப்படின்னு அந்த டயலாக். நாகபதனியா நாகபதனியா சினங்கொண்ட சிங்கத்தை சிறையில் அடிச்சா அது செல்லையே சிதைச்சிரும். பரவாயில்லையா? சினங்கொண்ட சிங்கத்தை சிறையில் அடிச்சீங்கன்னா அது செல்லையே சிதைச்சிரும். பரவாயில்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா இப்படி. பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. சத்திய சோதனை. சத்திய சோதனை. நாட்டுல இந்த தொழிலதிபர் தொலை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கு விக்கிறவன், குட்டு வச்சு விக்கிறவளா வந்து அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா இல்லனா திவ்யா. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்டு திரிசா கிடைக்கலனா திவ்யா. நாங்க போவோம் இல்ல இங்கே மல்லாக்க படுத்து தூங்குவோம். உனக்கு என்ன? நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. அடே என்னடா குறுகுறுன்னு பாக்குற? இந்தாப்பா ஒரு ஆம்பளை இருக்கிற இடத்துல இன்னொரு ஆம்பளை ட்ரெஸ் கட்டுறது சரிங்களா பாத்துக்கோ. டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமல கட்டி நிக்கிற நல்லா. சோரி பிடிச்ச மொன்னா நாய் அந்த முக்குல உட்கார்ந்து பிச்சை எடுக்க போறே பேச்ச பாத்தியா? சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. என்ன 10 மாசமா கஷ்டப்பட்டேன். உள்ள ஒரே இருட்டு. ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, புரண்டு படுக்க ஒரு பெட் கிடையாது, பேச்சு துணைக்கு ஆளு கிடையாது, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி சிறச்சாலையில இருந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரி இப்படியே குத்த வச்சே. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்தேன். 10 மாசமா ஒரே விளாக்கள். வளைகாப்புங்கிற பேர்ல வளையல் போட்டுக்கிறது, பூச்சி அடிக்கிறது, புதுப்படையா வாங்கி சுத்திக்கிறது. கண்ணதுகள் எல்லாம் குளச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோனை தின்னு கொல்ல பார்த்து இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. ஒரு மூவில வந்து கவுண்டமணி சார் லாட்டரி சீட் விழுந்துரும். அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த ரோடு என்ன விலை, இந்த வீடு என்ன விலை, ஏதாவது வாங்கி போட்டா பின்னால் நல்லா இருக்குமே அடிமாப்ல. இந்த ஊர் என்ன வேணும் அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாத என்ன வேணும் வாங்கிக்கலாம்னே. ஐயோ போலாம் எதையாவது வாங்கி ஆகணும். ரவுடிங்கெல்லாம் வந்து அடிச்சு கூட்டிட்டு போறதுக்காக வரும்போது எங்க போறீங்கன்னா டிஸ்பிஸ் அப்படின்னு பாருங்க. அது ஒரு செகண்ட் ஃப்ரேமே சூப்பரா இருக்கும். திருப்பி கூட்டிட்டு வரும்போது அந்த 2 பேர் இருப்பாங்க. 7 நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதா தானே பேச்சு. உடனே வைப்பாங்க, ஏன் அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டு வரல, உனக்கு ஆத்திரமா இருக்கா அப்படின்னு. அது இல்லாம அந்த இடத்துல வந்து அடி வாங்கிட்டோங்கிற வேதனையும் இருக்கும். அதே நேரத்துல யார்ட்டையும் சொல்ல முடியாதுன்னு இருக்கும். அப்படி கீழே பார்த்து சொல்லுவாரு, அடிச்சா கூட பரவாயில்லடா, காதெல்லாம் கருகிற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில இவ்வளவு கேவலமா திட்டுவாங்க. அப்படி தோண்டி எடுத்தாடா திட்டுவீங்க. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ வந்து ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு, ஆல் டைம் அரசியல்வாதியா இருப்பாரு. நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்லும்போது ஓட்டி சும்மா வாயா போட்டாங்க. மார்வாடிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தனக்கு 25-30 வாங்கிட்டாங்க போட்டாங்க. 30 ரூபாய் 2 பாட்டில் சாராயம் வாங்கி கொடுத்துருக்கேன். இனிமே நீங்க ஓட்டு போட்டேன்னு சொல்லாதீங்க, ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்க. ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதே இல்லடா. லண்டன் மூவில வந்து 2 விதமா இருப்பாரு. வீட்டுல பொண்டாட்டி டார்ச்சர், வெளியே வந்து சொல்லி விட்டுட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஒரு சீன்ல அவங்க வந்து கேட்கும்போது சொல்லுவாங்க, நீங்க கோர்ட்ல ஆர்கியூ பண்ற விதத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு. ஓ இஷிட், அப்படியெல்லாம் இருக்க சான்ஸ் இல்லையே. வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா? வீட்டுல பேபி இருக்குமே, பேபியா யாரு? அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். கவுண்டரோட டயலாக்கு எந்த இடத்தையும் பிபே போட தேவையில்லை. செந்தில் கவுண்டர் பண்ணி பேசியிருப்பாங்க. இவரு கண்ணை வந்து தொடச்சிட்டு இருப்பாரு. படா புலிப்பாண்டி என்ன இந்த பக்கம் அண்ணே இருக்கான்னு பாத்து பாத்து வந்தேன். அந்த கழுத்துல நாய்ப்பல கழட்டி போட. சித்தப்பு இது புலிப்பல்லு. டேய் அதானே கழட்டி போறான். இதுக்கு பின்னாடி ஒரு கதையா இருக்கு. இதை சொன்னா உங்களுக்கு புல்லரிச்சு போயிடும். என்ன பத்தி எதுவும் பேசுங்க, இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறு அப்படி இருப்பாரு. அப்ப வந்து அவர் அருண் விஜய் கூப்பிடாரு. ஹலோ செயின் பாத்தீங்களா? ஆஹா இல்லங்க செயின் பாத்தீங்களா, நீங்க எடுத்தீங்களா? What nonsense you are talking about me? இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன் பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமா நீ? அப்படி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி மருதமலை படத்துல வந்து அப்படியே கடவுள் வாயிலே தாகப்படுத்த சொல்ல வைக்கிறான் பாத்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வலிக்கும். அப்ப அந்த கருப்புலயே சொல்லுவாப்பா, ஆமாப்பா முருகன் எல்லார் வாழ்க்கையிலும் தார் மரம் விளையாடுறான்பா. ஆக்சுவலா அந்த பொண்ணை சொல்ல மாட்டாரு, இவரு தான் சொல்லுவாரு. மறுபடியும் அவங்க வந்து அமுகிறான் ஒருத்தன். அவனா அதே இடத்துல வந்து அமுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. தாய்மாமன் படத்துல சத்யராஜ் வந்து பொலிட்டிஷியனா மாத்துவாரு. மாப்ள எண்ட் அப் வாவ், நீ அதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கமா. I go that side அப்படிம்பாரு. ரெண்டு ஸ்டெப் சத்யராஜ் அடிப்பாரு. I go this side அப்படிம்பாரு. கைய தூக்கு, கும்பிடு. அப்பா கரெக்ட், நீ இந்த வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நீ நிக்கிற. பேசாம எம்எல்ஏ ஆயிடு, எம்எல்ஏ ஆயிடு. சத்யராஜ் கேப்பாரு, மாமா நான் 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் மாமா. அட நீ வேற மொண்டி மொசக்க துண்டு வெடி கிள்ளி குடிச்சதே மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கி அப்படின்னு. இல்ல மாமா நானு. அட நீ வா அப்படின்னு. அங்க என்ன மாமா பண்ணணும்? நீ எதுவுமே பண்ண வேணாம், இங்க உடுக்க வாத்தியா சவுண்ட், அத நீ வெளியில கூட பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த சீனை வந்து அவர் அவ்வளவு தூரம் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. ஓகே, அந்த டெஸ்ட் எல்லாம் நீ ஜெயிச்சிருவையா. நம்ம இந்தியா ஏன் சார் பொருளாதாரத்துல ரொம்ப கீழே இருக்கு? குட் கொஸ்டின். அதாவது இந்த மேப்ல இந்தியா எங்க இருக்கு? அதுல பாதாளத்துல தொங்கிட்டு இருக்கு இல்லையா? அங்க இருக்கிறத பூரா எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்து இம்புட்டுக்காண்டிய இந்தியா கொடுத்துறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, தம்பி டீ குறா
தீக்குறா அதை குடிச்சு பார்த்துட்டு இங்க இருக்கு இல்லையா இத வந்து டிஸ்டன்ஸ் புரியல. டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். இங்க இருக்கிற இந்தியாவை அப்படியே தூக்கி போய் டெல்லிக்கு பக்கத்துல வச்சு இப்ப நம்ம கடைக்கு போற அந்த பொருளாதாரத்தை முதல்ல நாம வாங்கிக்கலாம். இத சொன்னா இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. சூரியன் படத்துல வந்து ஒரு மொக்கையான அரசியல்வாதியா இருந்தாலும் அதை கொஞ்சம் கெத்தா காட்டியிருப்பாரு. அது எப்படின்னா அவர் கடைசியில அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது கூட அவங்க வந்து கேட்பாங்க, என்னடா நாராயணா சட்டை இல்லாம வர்ற, என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு. அரசியல்வாதி ஆனாலே பல விசாரணைகளை சமாளிச்சு தானப்பா அப்படின்னு அவனு சொல்லிட்டு உள்ள போவாரு. உள்ள போனோடனே சூரியனை யார் சுட்டது, சூரியனை யாராலையும் சுட முடியாது, சூரிய கதிர் தான் நம்மளும் சுடும் அப்படின்னு. சோ சாட். அப்ப ஒருத்தர் வந்து உள்ள வருவாரு, அவரை பார்த்து ஹலோ மிஸ்டர், உங்களை நம்ம டெல்லியில பார்த்தோமே, நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு. அதாவது எவ்வளவுதான் இதானாலும் அவர் கெத்த விடாம அது அரசியல்வாதி மாதிரி பண்ணிருப்பாரு. ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன், டெல்லியில நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம். I am ராமசாமி, ப்ளீஸ் டு மீட் யூ. ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா வேணுங்கிறது. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா தேவைங்கிறது. ஏண்டி 30 ரூபா சம்பளத்தை வாங்கி வந்து கொடுத்துட்டு என்ன துணி துவைம்ப பாத்திரம் விளக்கும்ப கேவலம் அந்த சமையக்காரன் முன்னாடி என் கையை நீட்டுற. ஏண்டி நான் யார் தெரியுமா? கேவலம் ஒரு 30 ரூபாய் காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு சமைக்க சொல்லுவேன், கூட்ட சொல்லு. ஐயோ ராமா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, கண்ணே உன் காதல நான் தான் என்று என்று அந்த சொல்லில் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, காதல நான் தான் என்று என்று ஜிம்பலக்கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டு ஆக்சுவலா அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியல. நான் இல்ல வேற ஏதோ தாட்ல இருந்து சொல்லி சமாளிச்சிட்டேன். ஜம்பலக்கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் டேக் இட்ரா. இதுவும் லேடிஸ் சம்பந்தப்பட்டதான். நீங்க ஃபுல்லாவே லேடிஸ் ஏரியா தான் டீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வயசானவங்க சங்கோதர வயசுல சங்கீதான்னு சொல்லிட்டேன். சங்கோதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் 1 நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். டீ கடைக்கு போனோன்னே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்காம நல்ல டீ ஒண்ணு போடு. இது நிறைய பேர் தெரிஞ்ச கடையில பண்ணுவாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி நல்ல ஒரு டீ ஒன்னு போட்டு கொடு. பைக்ல போகும்போது லைசென்ஸ் எல்லாம் மாட்டிட்டோம். கொடுக்கும்போது விட்டாரு காசு. கேட்டியா அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல நீ என்னதான் கத்திக்கிட்டேன்னு ஒரு கவுண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? நான் வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு அட்டென்ட் பண்ணல. அப்ப அட்டென்ட் பண்ணா பதேசி பையில போன் எடுக்க மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மா வந்து தம்பி அவன் குளிச்சிட்டு இருப்பான், குளிச்சிட்டு இருக்காங்க. நான் உடனே அறிக்கட்டவனே பரதேசி பல நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1 ஹவர்ல விட்டா பேர் என்ன எருமை, இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சாங்க? பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? போங்க தம்பி, ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடிச்சாலும் கத்துனது கிடையாது, ஓடுனது கிடையாது. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. இதுல ஒரு விஷயம் பிசுங்கினாலும் நான் பொறுப்பு கிடையாது. இது இப்படியே மெயின்டைன் பண்ணனா கண்ணகி சிலை பக்கத்துல உனக்கு ஒரு சிலை வைப்பேன். பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பாத்தியா, அங்க ஏன் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தம்பி, ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் குளிச்சிட்டு இருக்கு, அப்படியே போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? எந்நேரமா அண்ணன் எப்படி எமோஷனல் ஆகும் உங்களுக்கு தெரியாது. ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கு. கண்டத கடையில பார்த்து கண்ணில கட்டுக்கிறாங்க. அந்த செப்பல் பார்த்தவனே அடியே எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டாடே. ஏய், எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ. 50 மினிட்ஸ் இருக்க கிளாஸ் வந்து 20 மினிட்ஸ் விட்டுட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட் கிட்ட யாரா அவன், என்னைக்கு அந்த நம்ம பேடா அவன் பறிச்சுட்டு போயிட்டாரு. யாரவன் எப்படி பார்த்தாலும் நம்ம பயடாவன். கொஞ்சம் யாருன்னு எனக்கு தெரியல. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி நாலா பக்கமா சுத்தில வர அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே சண்டை ஆயிடுச்சு. 2 நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் போய் கட் பண்ண சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை ஆச்சார். இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் நாலா பக்கமா சுத்தி வர்றா சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை ஆச்சார். ஓ, நம்மளால முடிஞ்சது. நான் வந்து நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. குருநாதா, உங்களுக்கு மட்டும் என்ன புது ஐட்டம் அறிஞ்சிட்டாங்க? கரும் மனுஷ எடுத்து மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. குரலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. சொன்ன சொல் மாற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். போனை எடுத்தாவே நச்சுங்கிறானே. ஆனா இது கூட பரவாயில்லப்பா. விவாதத்து கேஸ்லாம் வருமா? போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஆனா இது பரவாயில்ல, டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நீ ராமசாமி தனியா ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணும் கத்தல, எங்க அப்பன காணும் கத்திக்கிட்டு இருக்கேன். ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணான்னு கத்தலங்க, எங்க அப்பன காணான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். என் மேல கை வச்சா எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். டேய், இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான், அதெல்லாம் கண்டுக்கறப்படாது. இது வாலிப வயசு. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான், ஏன்னா இது வாலிப வயசு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.